அதான் பகவான் ரமணர் சொல்லுவார். அவருக்கு முதல்ல ஜெயந்தி கொண்டாட போனப்போ ஒத்துக்கலை. அப்ப அவர் சொன்னார், என்ன பிறந்த நாள் என்ன உற்சவம், பிறந்த நாளைக்கு பிறந்து விட்டேனேன்னு அழணும், அல்லாம அது உற்சவமா கொண்டாடுறதுன்னா இறந்த பிணத்தை அலங்கரிக்கிற போலங்கிறார். இந்த சரீரம் பிறந்தது தானே, ஒரு வருஷம் போய்விடுத்தேன்னு அழணும். ஒரு வருஷம் போயிடுத்து, என்னத்தை அடைஞ்சோம்? ராமகிருஷ்ணர் ஒரு நாள் சாயங்காலம் ஆகிறதையும் அழுவராம். முதல்ல பகவான் அடையறதுக்கு முன்னால, பகவானே ஒரு நாள் சாயந்தரம் ஆயிடுத்தே, இனியும் ஒன்னு அடையலையே, ஒரு நாள் அஸ்தமிக்கிறதே, இனியும் எனக்கு அந்த பகவத் அனுபவம் வரலையேன்னு துடிப்பறான். அப்படி ஒரு துடிப்பு, வியாகுலதை இந்த ஜீவனுக்கு ஏற்படணும். வார்த்தக்கியத்திலேயாவது வரணும் இல்லையா? வாழ்க்கையெல்லாம் பரீட்சணம் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே சூன்யம். அடைஞ்சதொன்னு நிம்மதியை தரலை. ஏன்னா பூஜ்யம் தான் இருக்கு. ஒன்னுன்னு போட்ட அப்புறம் பூஜ்யம் 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 போட்டுக்க விலை ஏறிண்டே இருக்கும். அந்த ஒன்னு இல்லாம வருமான பூஜ்யத்தை மாத்திரம் போட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அது மாதிரி தான் பகவானை சேர்த்துக்காம இருக்கிற லோக வஸ்துக்கள் எல்லாமே பூஜ்யம் போலதான், சூன்யம்.